நீங்க வெளியில போனீங்க எல்லாம் மீடியாவோட கைக்க நான் தான் உள்ளுக்குள்ள சேர கொண்டு போனேன் ஜாகிரிக்குள்ள மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போய் 2,000 கொடுத்தேன். சரி வந்ததுக்கு நன்றி சார். ஆரம்பிச்ச இடத்துலயே அந்த வெற்றியை கொண்டாடி இருக்கிறீங்க. சாவக்காடு போகணும், பண்டத்திருப்பு போகணும், நான் எங்கெங்கே போகணும், மற்ற வசாவெல்லாம் போகணும், எல்லா இடம் போகணும். அங்கே போய் மீட்டிங் வச்சு எல்லாம் நீங்கள் கட்டாயம் தரணும். உங்களோட உதவி எனக்கு பெரிய உதவி. நன்றி எல்லா யூடியூபர். தேர்தலிலே வெற்றி பெற்ற அர்ஜுனன் ராமநாதன் அவர்கள் கொடியாமத்திலே மக்களுடைய சந்திப்பிற்காக வருகை தந்துள்ளார். அந்த காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். தற்போது வைத்தியர் வந்துள்ளார். அந்த காணொலியை பார்வையிடுவோம் பாருங்கள். இல்லை இல்லை ஒரு பிரச்சனையும் ஒரு நாளே வரைக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த அதாவது சாவச்சேரி கொடியாமம் எங்கள் தென்மராட்சியிலிருந்து நாங்கள் ஒரு அளப்பெரிய நினைக்க முடியாத இவ்வளோ காலமும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் தான் எந்த விருப்பம் நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நாங்கள் இவ்வளவு காலமாக எத்தனையோ இன்னல்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் அந்த இன்னல்களை நாங்கள் வெளியிலே சொல்ல முடியாத தருணத்திலேயே நாங்கள் இருக்கின்றோம். இன்று நாங்கள் அந்த இன்னல்களை வெளியே கொண்டு வர வேணும் என்ற ஒரு ஆவலோடு நாங்கள் இவரை வரவேற்றிருக்கின்றோம். ஆனால் மீண்டும் மீண்டும் நாங்கள் நல்லதையே செய்யணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதாக இருக்கணும் என்றுதான் என் சார்பு விருப்பம். அந்த விருப்பத்துக்கேற்ற டாக்டர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அதோடு சேர்ந்து இவரோட இணைந்தினைக்கும் எங்கள் கௌசல்யா எனக்கு தங்கச்சி தான், அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் நாங்கள் யாருமே எந்த ஒரு தருணத்திலும் மாறிவிடக்கூடாது, முன் வைக்கும் காலை பின் வைக்கக்கூடாது. அடிக்கடி சொல்வார்கள் விஷயங்களை இந்த வாயில் வருகுது, கதைக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றேன். ஆனால் நான் கதைப்பேன், எங்களுக்குன்ற ஒரு இது வரணும், கட்டாயம் நான் கதைப்பேன். இது மட்டுமே நிறைய இருக்குது, நிறைய கதைப்பேன், என்னால் கதைக்க முடியும். யாரும் நினைக்கலாம் நான் ஒன்றும் தெரியாதவன் என்று, எனக்கு நிறைய தெரியும், நான் நிறைய பேசக்கூடிய நான் பேசுவேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஆதங்கம் எனக்கு என்னை கதைக்க விடுவதில்லை, நான் கதைப்பேன். என்னை பற்றி யாருக்குமே தெரியாது. நானும் இந்த கொடியாமத்திலே 14-15 வருடங்களாக நான் ஆட்டோ ஓடித்தான் இருக்கின்றேன். என்னை ஆட்டோக்காரனாகத்தான் யாரும் பார்ப்பார்கள், யாருக்கும் அப்படித்தான் நான் அறிமுகமானவன். ஆனால் என்ன போல் காயாக நிறைய பேர் இருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நாள் வெளிவருவார்கள், நினைப்பார்கள். நானும் அதில் ஒருவராக இருப்பேன். டாக்டருக்கு நான் என்னது காலை பின் வைக்காமல் அவரோடு ஒத்தாசியாக இதனை சொல்லிக்கொள்ள விரும்புவோம். ஓகே. ஹலோ ரொம்ப பாய். ஆளோட என்ன பண்ணி
ஓடி காரணம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன மற்றபடி பழையபடி எங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து எங்களோட கலைச்சி நீங்கள் எங்களுக்கு மனோபலம் ஒன்று இருக்குது. கட்டாயமாக நீங்கள் மக்களுக்கு சேவையாற்றணும். எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. கட்டாயமாக அதை செய்து முடிக்கணும். எங்களோட தென்மராட்சியில் ராயராஜ்யப்புறம் நீங்கள் முதல் போகிறீங்க. எங்களோட யாழ் மாவட்டத்திலேயே சுயேட்சையாக கேட்டு முதல் வேண்டாண்டா ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான். எங்களோட ஆதரவு எப்போ சென்றும் இருக்கு. கேட்டு கொண்டு கிடங்க நாங்கள் தூக்கி விட்டுருக்கோம். நீங்கள் வந்தவங்களோட கதை இல்லை இல்லை நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு மாற்றம் வேணும். சமுதாயத்தை கொண்டு வந்து மாற்றம் வேணும். 2.5 வருஷத்தில் கௌசல்யாக்கா கூட இதை கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. நாங்கள் 2 பேரும் கட்டாயம் வரத்தான் போடுறோம். காவச்சேரி வயாருக்கு கொண்டு போனேன் சார். நான் தானே கூட தெரியும். காவச்சேரியிலேருந்து வாரம் சரியானே. அப்போ மறக்காயுமா சரியானே. நீங்கள் நிற்கிறீங்கன்னு ஓடி வந்து நான் சார் தெனங்களாப்பில் என்ன பேர் மது இந்த முகத்தை தானே பார்த்தேன் காணை அதான் வந்துங்க நீங்க வெளியில போனீங்க எல்லாம் மீடியாவோட காய்க்க நான் தான் உள்ளுக்குள்ள சேர கொண்டு போனேன். ஜாகிரிக்குள்ள மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போய் 2,000 ரூபா கொடுத்தேன். சரி வந்தாச்சு. நன்றி சார். என்ன பயத்தில் நிறையா வந்துடுது. இந்த 4 பேருக்கு அன்பு கை கொஞ்சம் ya ustedes poniendo ahí
அந்த நன்றியா அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு டியூட்டி போடுறாலும் படிய பிரச்சனை படிய பிடிக்கணும் என்ன பிரச்சனை பார்த்தியா சொன்னது சொன்னாலும் அது வேறு முடியாது சாவச்சேரி மக்களுக்கும் தென்மராட்சி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த உதவியை நீங்கள் போட்ட பிச்சையை வாழ்க்கையிலும் மறக்க மாட்டேன். சரி, நன்றி. மாலை பொன்னாட போக போகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கேமராவுக்கு தெரியும். சரி, நின்று இடத்துல எந்த ஒரு எம்பியும் செய்யாத நீங்கள் செய்திருக்கிறீங்க. அது என்னன்னு சொல்லுங்க. அப்போ மக்களோட மக்களாக அங்கே நின்று அதே மாதிரி திருப்பி அவைகளுக்கு வந்து அதே இடத்த நன்றி சொல்லியிருக்கீங்க. எந்த ஒரு எம்பியும் செய்யாத வேலையை நீங்கள் செய்திருக்கீங்க. மிக்க சந்தோஷம். இது எப்போ மறக்காமல் இருந்தால் உயிர் மக்களும் உங்களை மறக்காமல் இருப்பேன். ஆயுள் மட்டும் சந்தோஷம். டாக்டர் கூட கதைச்சது தென்மராட்சி என்னுடைய உயிர். சரித்திரத்தில் நடக்காத ஒரு விஷயம் நீங்கள் நடந்துட்டீங்க. பிறகு கேட்ட இடத்துக்கே வந்து நிற்கிறது. நீங்கள் செய்துட்டீங்க. தொடர்ச்சியாக உங்களை ஆரம்பித்த இடத்துலையே அந்த வெற்றியை கொண்டாடி இருக்கிறீங்க. சாவக்காடு போகணும், பண்டத்திற்கு போகணும், நான் எங்கெங்கே போகணும், மற்ற வசாவெல்லாம் போகணும், எல்லா இடம் போகணும். அங்கே போய் மீட்டிங் வச்சு எல்லாம் நீங்கள் கட்டாயம் தரணும். உங்களோட உதவி எனக்கு தெரிஞ்ச உதவி. நன்றி எல்லா யூடியூபர்ஸுக்கும். தேங்க்யூ. நன்றி. ஓகே.
மற்றது 21ஆம் தேதி மாவீரர் நாள் ஆரம்பமாகுது. தலைவர்கிட்ட ஒரு பேட்டிக்கிட்ட எல்லாம் பார்த்தேன். முந்தைய பார்த்தேன் திருப்பதி தலைவர்கிட்ட பேட்டியை தான் கேட்டு கொண்டிருக்கிறேன். பாராளுமன்ற உரை வந்து தலைவர்கிட்ட பேட்டியை பற்றி தான் நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கோம். அதை ஒத்து தான் எங்களோட பாராளுமன்ற உரை இருக்கும். 21ஆம் தேதி மாவீரரோட வாரம் அனுஷ்டிக்க ஆரம்பமாக்கிறோம். அதை இந்த கிழமையில் தென்மராட்சியில் இந்த இடம் இந்த 21ஆம் தேதி நான் அங்கே நிற்பேன். என்னுடைய மாவீர உரை அங்கே அவருடைய உத்த உரையை அவருடைய குரல் தலைவற்ற குரல் பாராளுமன்றத்தில் 21ஆம் தேதி ஒழிக்கும். 27ஆம் தேதி நான் இங்கே எதிர்பார்க்குறோம். எங்களோட தென்மராட்சியிலேயே மாவீர துயிலும் இல்லம் இருக்குது. அதையே நீங்கள் ஒழுங்கு கட்டாயம் என்ன செய்யலாம் சனம் என்ன கேட்குதோ அவ்வளோ செய்து முடியும். சரி தானே? சரி நன்றியா? நன்றி. ஓகே தேங்க்யூ. சரி எல்லாம் யூடியூப் இந்த கிராமத்து மக்கள் இந்த சார்பில் கேட்குறான் ஒழியாமத்தின மாவீரர் துயில் இல்லம் கிடக்கு. அதுக்கு நீங்கள் வந்து தொடக்கி சிறப்பாக நடத்துவீங்களா? 27ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படும் மாவீரர் இது 21ஆம் தேதி ஆரம்பமாகுது மாவீரர் இது. அது நான் சொன்னபடியே பாராளுமன்றத்தில் தமிழற்ற உண்மையான தேசிய குரலாக நான் மக்களை மாற்ற மாட்டேன். 27ஆம் தேதி மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு வருக தருவனம். முன்னாள் போராளிகள் எல்லாரும் பெருவினம் சாவச்சியில் நாங்கள் திருப்பியும் எங்களோட தேசியத்தை இப்போ கடைசி தணலில் இருக்கிறோம். வடக்கு மாகாணத்தில் ஒரு சாவச்சேரி மட்டும்தான் இப்போ தேசிய கொள்ளையில் இருக்குது. திருப்பியும் நாங்கள் யாழ்ப்பாணம் முழுக்க அடித்து பிடிப்போம் மாகாண சபையில். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அதுதான் சுகாதாரம் தான் முக்கியம். டாக்டரை காணிக்காமட்டோன்னா சும்மா ஒரு நெஞ்சுக்காம அப்படியே ஹார்ட் அட்டாக்காக போயிடும். இனி நீங்கள் போகிறீங்கன்னா டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் தங்கத்தை